ராகுனுடைய நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். ராகுவை பொறுத்தவரை 3 நட்சத்திரங்களுக்கு அதிபதி ஆகிறார். திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இது 3க்குமே ராகுதான் அதிபதி. இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3க்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா 3மே காற்று ராசியில தான் பிரவேசம் செய்யும். திருவாதிரைன்னா மிதுன ராசின்ற ஒரு காற்று ராசியில பிரவேசம் செய்யும். அதுபோல சுவாதின்னா துலாத்துல காற்று ராசியில பிரவேசம் செய்யும். சதயம்னா கும்பம் காற்று ராசியில பிரவேசம் செய்யும். அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே காற்று ராசியில் பிறந்தவர்கள். அதீதமான ஆர்வமும் அதீதமான தூண்டுதல் எண்ணமும் பெரிய விசாலமான சிந்தனையும் கொண்டவர்கள். இந்த நட்சத்திரத்தோட தசை பயணம் எப்படி இருக்கும்? முதல் தசையே ராகு தசை தான். பிறந்த குழந்தைக்கு ராகு தசை தான். பெரும்பாலும் நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் 1 வருடம் கூட நடக்கலாம், இல்லை 19 வருடங்கள் கூட நடக்கலாம். பாதத்தின் அடிப்படையில் எத்தனை வருடம் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்போ பிறந்த குழந்தைக்கு முதல் மகாதசை ராகு தசை. 2ஆம் தசையாக வருது குரு மகாதசை. இந்த குரு தசை ஒரு 16 வருடங்கள் நடக்கக்கூடிய மகாதசை. சரியான வயதில் வந்துடும். நல்ல ஒரு திருமணத்தை கொடுக்கக்கூடிய வயது, வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வயது, ஒரு நல்ல கல்வியை எடுத்து கொடுக்கக்கூடிய வயது, உயர்கல்வி எல்லாம். அப்போ நல்ல குருவாக இருந்துட்டானா இதெல்லாம் சுபிட்சமாக நடக்கும். குரு தசை முடிஞ்சு 19 வருட சனி மகாதசை. 19 வருட சனி மகாதசை 3ஆம் தசையாக வரும். இந்த 19 வருட சனி மகாதசை யங் ஏஜில் நல்லா உழைக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அதுபோல் 4ஆம் மகாதசையாக புதன் மகாதசை வரும். இது ஒரு 17 வருஷம். இந்த புதன் தசை முடிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் கேது ஞானக்காரர்களுடைய திசை 5ஆம் தசையாக வரும். இந்த 5ஆம் தசை கேது தசை வர்றது நிறைய ஞானம், நிறைய அறிவு, ஆன்மீகம், இறை சிந்தனை போன்ற எண்ணங்களை கொடுத்து விட்டு செல்லும். 5ஆம் தசைக்கு பிறகு 6ஆம் மகாதசையாக சுக்கிர தசை வரும். இது மத்தியம வயதை கடந்து இருக்கக்கூடிய காலம். எனினும் இந்த சுக்கிரன் நல்ல வசதி வலுத்திருந்தால் வசதி வாய்ப்பு, சொத்து சுகங்களை அப்பொழுதுமே 6வது மகாதசையாக சுக்கிரன் 20 வருஷம் கொடுப்பார். அடுத்ததாக 20 வருட சுக்கிரன் முடிந்ததும் சூரிய மகாதசை. இந்த சூரிய மகாதசை 7ஆம் மகாதசையாக வருது. பெரும்பாலும் இந்த சூரிய தசை 6 வருஷம் மகாதசை. பெரும்பாலுக்கும் இந்த இடத்தில் ஆயுள் பங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த சூரிய தசையை கடந்து 130 பேர் சந்திர மகாதசைக்கு பயணப்படுவார்கள். சந்திர தசை ஒரு 10 வருஷம். இதை முடிந்த பிறகு 101 மட்டுமே சூரிய மகாதசை, அதாவது செவ்வாய் மகாதசையை அனுபவிக்க முடியக்கூடிய சூழல் இருக்கும். செவ்வாதசை முழுவதுமாக லட்சத்தில் ஒருவரால் அனுபவித்து முடிக்க முடியும். அப்போ ராகுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படி தான் தசை பயணம். இந்த தசையில் எந்த இடத்துல உங்களுக்கு கிரகம் அடுத்திருக்கின்றது ரொம்ப முக்கியம். எந்த கிரகம் அடுத்திருக்கிறதோ அந்த திசை யோகம் செய்யும். சில பேருக்கு பிறந்ததுமே ராகு நல்லா இருந்து ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், குரு கொஞ்சம் சரியில்லைன்னா சிரமம் இருக்கும். அல்லது சில பேருக்கு 3 தசையுமே நல்லா இருக்கு, அது 4ஆம் தசை புதன் லக்னப்படி நல்லா இருப்பார், புதன் தசையில பெரும் யோகத்தை அனுபவிப்பார். அப்ப தசையை பொறுத்து பலன். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்கள் ஜாதகப்படி லக்னத்திலிருந்து எந்த கிரகம் வலுத்து இருக்கிறதோ அந்த தசையில் நீங்க எந்த ஒரு பொருள செல்வங்களை இல்லைனாலும் அந்த தசை உங்களை சமூகத்துல பெரிய மனிதராக மாற்றும்.